சில வார்த்தைகள், விஷயங்கள் வெவ்வேறு மாதிரியா இருந்தாலுமே, அதுக்கான அந்த உள்ளர்த்தம்ங்கிறது ஒண்ணே தான். எப்படின்னு நீங்க கேட்பீங்க. தவிர்ப்பது, நிராகரிப்பது, தாமதப்படுத்துவது, ஒதுக்குவது, உதாசீனப்படுத்துவது, அவமானப்படுத்துவது, அங்கீகாரம் தர மறுப்பது. இப்படி இதெல்லாம் வெவ்வேறு வார்த்தைகள், வெவ்வேறு அர்த்தம் தந்தாலும், இதனுடைய மைய கருத்து, முடிவு ஒண்ணே ஒண்ணு தான். அது என்னன்னு சொல்லி தெரியுமா? மற்றவர்களுடைய மனதை உடைக்கச் செய்வதுதான். இப்ப புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். உங்களுடைய சுய லாபங்கள்ங்கிறது உங்களுக்கான தனி சுகம். அது சரிதான். ஆனா, அது எத்தனை பேருக்கு சோகம், சுமை, சோதனை, வேதனை இப்படி பலவிதமான இன்னல்கள தந்திருக்குன்னு என்னைக்காவது நீங்க யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? உங்களுடைய இன்றைய வெற்றிங்கிறது அ நிச்சயமா தன்னிகர் இல்லாதது, ஈடு இணையற்றது. உண்மதான். அதுல மாற்று கருத்தே இல்ல. ஆனா, நீங்க இந்த வெற்றி பெறணும் அப்படிங்கிற காரணத்துக்காக, எத்தன பேரு வலுக்கட்டாயமா தோற்கடிக்கப்பட்டிருக்காங்க. அவர்களுடைய நேற்றைய, இன்றைய, நாளைய நிலை யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? உங்களுடைய உயர்வு உங்களால் அப்படிங்கிறத நீங்க பெருமையா பேசிக்கலாம், பெருமையும் படுத்திக் கொள்ளலாம். ஆனா, அதற்கு தோள் கொடுத்தவர்கள் இன்னமும் கீழிருந்து உங்கள அண்ணாந்து பார்த்து, அவரால முடிந்த வரைக்கும் உங்கள உயர்த்திக்கிட்டே இருக்காங்க. அவர்களுடைய சுகமான சுமைகளுடைய பிரதிபலிப்பு, இப்ப நீங்க சொந்தம் கொண்டாடிட்டு இருக்கீங்கல்ல, அந்த சந்தோஷத்துடைய சோகமான சுயரூபம். உங்களுடைய வளர்ச்சி உங்களால மட்டுமே விதைக்கப்பட்டது கிடையாது. முகம் தெரியாத, மனம் மட்டுமே வெளிக்காட்டிய பலரால வளர்க்கப்பட்டது. என்ன பண்ணணும்? எதையுமே, யாரையுமே, எப்பவுமே தவிர்க்கிறதுக்கு முன்னாடி அவர்களோடு வாழ்ந்த கடந்த காலத்தை கொஞ்சம் உணர்ந்து பாருங்க. இதுக்கு மேல யாரையுமே உதாசீனம் செய்ய உங்களுடைய மனசாட்சி கண்டிப்பா இடம் தராது. நாளைய வாழ்க்கை நம்மளால நிச்சயமா உறுதியா சொல்ல முடியாது. அதே மாதிரி நேற்றைய வாழ்க்கை நிஜத்துல நிலைக்காது. இன்றைய வாழ்க்கை இதுதான் உண்மை. ஆனா அந்த இன்றைய வாழ்க்கை கூட உங்களால் மட்டும் இல்லை. இதை உணர்ந்தீங்கன்னா போதும், போய்கிட்டே இருக்கலாம். திரும்ப சந்திப்போமா?